இந்த இயர் என்னப்பா இப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட்டு ஜனநாயகத்த வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாய்ங்க. இப்போ வந்து வினோத் வந்து பெட்டி எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. ஏங்க என்ன சொல்றதுன்னே தெரிலங்க. பெட்டி எடுத்துட்டு வின் பண்ற ஒருத்தர் வந்து பெட்டி எடுத்துட்டு போறாருங்க. ஸோ அதுவும் 18,00,000த்துல வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வெளில போயிருக்காரு. ஒரு ராங் மூவ்னே சொல்லலாம். ஆனா அந்த ஹவுஸ்மேட் எக்ஸ் கண்டஸ்டண்ட்ட யார்றா உள்ள விட்டீங்க? அப்படின்ற மாரி இருக்கு. எல்லாருமே அகைன்ஸ்டா ஒரு செகண்ட்ல வினோத்துக்கு நின்னதுனால மட்டும் தான் இந்த ஒரு மாற்றம் நடந்திருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ வேணா எந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வினோத் உடம்பு தனியா வச்சிருந்து உட்காந்தாரு. அமித்த கூப்பிட்டுட்டு இருந்தாப்புல. அமித்தையாவது அட்லீஸ்ட் உள்ள அனுப்பியிருந்தாங்கன்னா, ஸோ இந்த டிஆர்பிக்காக கேவலமான விஷயத்த பார்த்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுதுங்க. வினோத் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துட்டாப்ல. எடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 18 கோடியோட வெளில போவாரு. ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு 2 குழந்தை இருக்குன்றத ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு. அத நெனப்பு வச்சு தான் எடுத்திருக்காப்ல. 50,00,000 குடுக்கல அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வீடு வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு 2 பிள்ளை இருக்குன்றனால வீடு வாங்குறதுக்காக இந்த அமௌண்ட்ட எடுத்திருக்காரு. ஸோ இத யாரும் குறை சொல்ல முடியாது. ஆனா இருந்தாலும் டைட்டிலுக்கு டிசர்வ் இவர் மட்டும் தான். பிபி பார்த்ததும் இவர் மட்டும் தான். ஸோ இவருக்காக மட்டும் தான் இப்போ வரையும் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்கன்றது எந்த இடத்துலயும் மறைக்க முடியாது. திவ்யாவும் சபரியும் தான் ஸ்டேஜ் ஏற போறாங்க. அதில தூக்க போறது திவ்யா கைய தான் தூக்க போறாங்க. அது நல்லாவே தெரியுது. பிஆர் வச்சு கரெக்ட்டா பார்த்தீங்க அப்புட்ன்னா, ஒரு ஹைக் குடுத்து இப்போ வந்து ஒரு ஃப்ரேமும் கிரியேட் பண்ணிட்டாங்க திவ்யா. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்றாங்க. ஸோ வினோத் மாரி ஆனா இருந்தாலும் வராதுங்க. ஸோ வினோத் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்றது? கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. சரி நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, இது டெலிகாஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லன்னா இன்னைக்கே டெலிகாஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம் டிவில எப்போ டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு சேடா இருந்ததுன்னா, சேடுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போடுங்க.